உச்ச நீதிமன்றத்தின் வரலாறு. இந்திய உச்ச நீதிமன்றம் ஆங்கிலத்தில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா என்று அழைக்கப்படுகிறது. இந்திய உச்ச நீதிமன்றத்திற்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்தை பற்றி குறிப்பிடுக. இந்தியாவில் உச்சபட்ச அதிகாரம் கொண்ட அமைப்பாக உச்ச நீதிமன்றம் காணப்படுகிறது. காரணம், இந்தியாவில் உள்ள கீழ் நீதிமன்றங்கள் மற்றும் உயர் நீதிமன்றங்களில் வழங்கப்படும் தீர்ப்புகள் மற்றும் உத்தரவுகளை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் மட்டுமே மேல்முறையீடு செய்ய முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்திய உச்ச நீதிமன்றத்திற்கு எப்படிப்பட்டதான அதிகாரங்கள் வழங்கப்பட்டுள்ளது என்று கூறும் சட்டப்பிரிவுகளை குறிப்பிடுக. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 124 முதல் 147 வரை உள்ள விதிகள் இந்திய உச்ச நீதிமன்றத்தின் அதிகாரங்கள் மற்றும் செயல்பாடுகளை குறித்து திட்டம் தெளிவுமாக விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்திய உச்ச நீதிமன்றத்தின் பழைய பெயர் என்ன? இந்தியாவின் கூட்டு நீதிமன்றம் என்று பெயரில்தான் இந்திய உச்ச நீதிமன்றம் அழைக்கப்பட்டு வந்தது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவின் கூட்டு நீதிமன்றம் எப்பொழுது தொடங்கப்பட்டது? 1937 ஆண்டு அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி இந்தியாவின் கூட்டு நீதிமன்றம் தொடங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவின் கூட்டு நீதிமன்றம் எப்பொழுது இந்திய உச்ச நீதிமன்றமாக பெயர் மாற்றம் செய்யப்பட்டது? இந்தியாவின் கூட்டு நீதிமன்றம் 1950 ஆண்டு ஜனவரி மாதம் 28ஆம் தேதி இந்திய உச்ச நீதிமன்றம் என்ற பெயர் மாற்றம் செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இந்திய உச்ச நீதிமன்றத்தின் அதிகார எல்லை எதுவரைக்கும் உள்ளது? இந்திய எல்லை முழுவதும் அதிகாரம் செலுத்தும் அமைப்பாக இந்திய உச்ச நீதிமன்றம் உள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவில் உள்ள நீதிமன்றங்களுக்கு நீதிபதிகள் எவ்வாறாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள்? இந்திய உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக உள்ளவரின் கீழாக இயங்கும் எலிஜியம் என்ற நிர்வாக தேர்வுக்குழுவின் பரிந்துரையின் பெயரில் மத்திய அரசாங்கம் நீதிபதிகளை தேர்வு செய்யும் முறை பின்பற்றப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. இந்திய உச்ச நீதிமன்றத்திற்கு அதிகாரம் வழங்கியது யார்? இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின் மூலமாக இந்திய உச்ச நீதிமன்றத்திற்கு தேவையான அதிகாரங்கள் வழங்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்திய உச்ச நீதிமன்றத்தின் இறுதி தீர்ப்புக்கு பிறகு பரிகாரம் செய்ய வாய்ப்பு உள்ளதா? குறிப்பிட்ட காரியத்திற்கு மட்டுமே பரிகாரம் தேட முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. எந்த விஷயத்திற்கு மட்டும் பரிகாரம் தேட முடியும்? உச்ச நீதிமன்றத்தால் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட கைதிக்கு மட்டுமே பரிகாரம் செய்ய வாய்ப்பு வழங்கப்பட்டு உள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்திய உச்ச நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட மரண தண்டனையை நிறுத்தி வைக்கும் உரிமை யாருக்கு வழங்கப்பட்டு உள்ளது? இந்திய குடியரசுத் தலைவருக்கு மட்டுமே மரண தண்டனையை நிறுத்தி வைக்கும் அதிகாரம் வழங்கப்பட்டு உள்ளது குறிப்பிடத்தக்கது. எந்த வயது வரை நீதிபதிகள் பதவியில் இருக்கலாம்? 65 வயது வரை நீதிபதிகள் பதவியில் இருக்கலாம் என்று சட்டம் கூறுகிறது. எந்த சட்டப்பிரிவில் இவ்வாறு கூறப்பட்டு உள்ளது? இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 124(2) இவ்வாறு கூறப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்திய உச்ச நீதிமன்றத்தில் தற்போது மொத்தம் எத்தனை நீதிபதிகள் இருக்கிறார்கள்? இந்திய உச்ச நீதிமன்றத்தில் தற்போது தலைமை நீதிபதி உள்பட மொத்தம் 34 நீதிபதிகள் இருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்திய உச்ச நீதிமன்றத்தின் குறிக்கோள் வாக்கியம் என்ன? அறம் உள்ளிடத்து வெற்றி உள்ளது என்பதுதான் இந்திய உச்ச நீதிமன்றத்தின் குறிக்கோள் வாக்கியமாகும். இந்திய உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய முடியுமா? இந்திய உச்ச நீதிமன்றம் என்பது மேல்முறையீட்டு நீதிமன்றமாக செயல்படுவதால் கண்டிப்பாக தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய முடியும். அதிலும் குறிப்பாக ரிட் மனுக்கள் மற்றும் மனித உரிமை மீறல் வழக்குகளையும் அவசர மனுவாக உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்திய உச்ச நீதிமன்றத்தின் முதல் அமர்வு எப்பொழுது முதல் செயல்பட தொடங்கியது? 1950 ஆண்டு ஜனவரி மாதம் 28ஆம் தேதி முதல் இந்திய உச்ச நீதிமன்றத்தின் முதல் அமர்வு செயல்பட தொடங்கியது குறிப்பிடத்தக்கது.
2024ஆம் ஆண்டு வரை இந்திய உச்சநீதிமன்றத்தில் மொத்தம் எத்தனை வழக்குகளுக்கு தீர்ப்புகள் வழங்கப்பட்டு உள்ளது? இந்திய உச்சநீதிமன்றத்தில் 2024ஆம் ஆண்டு ஜூன் மாதம் வரை 24,000க்கும் மேற்பட்ட வழக்குகளுக்கு தீர்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. 1958ஆம் ஆண்டு வரை இந்திய உச்சநீதிமன்றம் எந்த அமர்வின் கீழாக இயங்கி வந்தது? இந்திய உச்சநீதிமன்றம் 1958ஆம் ஆண்டு வரை இளவரசு அமர்வின் கீழாக இயங்கி வந்தது குறிப்பிடத்தக்கது. வழக்கறிஞர் சங்கத்திலே மிக உயர்ந்த சங்கம் எது? இந்திய உச்சநீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்கம்தான் மிக உயர்ந்த சங்கமாக கருதப்படுவது குறிப்பிடத்தக்கது. SCBA எனப்படும் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் சங்கத்தின் 2024ஆம் ஆண்டு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? கபில் சிபல் என்பவர்தான் இந்திய உச்சநீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்கத்தின் தலைவராக தற்போது செயல்பட்டு வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போதைய கட்டிடத்தில் எந்த ஆண்டு முதல் உச்சநீதிமன்றம் செயல்பட தொடங்கியது? 1958ஆம் ஆண்டு முதல் தற்போதைய கட்டிடத்தில் தான் இந்திய உச்சநீதிமன்றம் செயல்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. உச்சநீதிமன்ற கட்டிடத்தோடு சேர்ந்து மேலும் 2 கட்டிடங்கள் எந்த ஆண்டு கட்டப்பட்டது? 1979ஆம் ஆண்டு உச்சநீதிமன்ற கட்டிடத்தோடு சேர்ந்து மேலும் 2 கட்டிடங்கள் கட்டப்பட்டது குறிப்பிடத்தக்கது. உச்சநீதிமன்ற கட்டிடம் எத்தனை அறைகளாக பிரிக்கப்பட்டு உள்ளது? கிழக்கு மண்டபம் மற்றும் மேற்கு மண்டபம் என பிரிக்கப்பட்டு உள்ளது. மைய மண்டபம் தலைமை நீதிபதியின் மிகப்பெரிய மண்டபமாக கருதப்படுகிறது. அத்துடன் 15 நீதிமன்ற அறைகளும் உள்ளது குறிப்பிடத்தக்கது. இன்றைய சட்டமொழி: ஆக்கப்பூர்வமான செயலில் ஈடுபடு, அது உன்னை வளமான எதிர்காலத்திற்கு அழைத்து செல்லும். விவேகானந்தர். லா